ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம கோவா விலாக் தான் பார்க்க போகிறோம். 4th and 5th டே விலாக் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா அக்வாடா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபோர்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சிம்லேருந்து கிளம்பி நம்ம நார்த் கோவா போகிற வழியில் தான் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே நாங்கள் வந்துட்டு நார்த் கோவா போனோம். எங்களுக்கு வந்து 2 o'clock தான் அங்கே வந்து ரெசார்ட் வந்து செக்இன் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மார்னிங்கே வந்து இந்த அக்வாடா ஃபோர்ட் வந்து பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேருந்தும் பார்த்திங்கன்னா வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கேயுமே எல்லாருமே நிறைய பேர் வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து பழங்காலத்து இந்த ஃபோர்ட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆனால் பட் நல்லாவே வெயிலும் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாருங்கள், நல்ல வியூ இருக்கும். மேலேருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த அக்வாடா ஃபோர்ட்டும். இந்த ஃபோர்ட் பார்த்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரெசார்ட் கிளம்பி போயாச்சு. நார்த் கோவாவில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குது. அதனால் பீச் பார்க்குறதுக்காகவே அங்கே ஒரு 2 days வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து நாங்கள் 4th and 5th டே ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே க்ரீனரிஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் எங்களுக்கு வந்து ரூமே கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. என் பொண்ணு பாருங்கள் ஜூலால் தூங்கிட்டாவ பாவம். ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி, ஆனால் இங்கே நல்ல மரங்களாக இருந்தங்காட்டி ரொம்ப தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரிசார்ட் கூட. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி சூப்பராக நமக்கு கொடுத்தாங்க. இந்த ரெசார்ட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன ரூம்ஸ் தான், பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கம்மியான ஒரு இது தான். வாங்க நம்ம அதோட ரூம் டூர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ரூம் டூர் பார்க்கலாம் பாருங்கள். சின்ன ரூம் தான், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. 2 நாள் வந்து நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 குயின் சைஸ் பெட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ரூம். குட்டியாக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் இதில். இங்கே வந்து நாங்கள் 2 days இருந்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கெட்டில் இருக்கும், காஃபி தூள் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா டீ காஃபி எல்லாம் போட்டு குடிக்கிற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. சின்னதாக ஒரு டிவி இருந்தது. ரெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. இங்கேயும் வந்து 2 days பார்த்திங்கன்னா நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். லாஸ்ட்டு 2 days வந்து கோவாவில் இருந்தது நாங்கள் இந்த ரெசார்ட்டில் தான். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 அந்த மாதிரி கிளம்பி பாகா பீச் போயாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் கூட. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. மெரினா பீச் மாதிரியே வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே தலையாக தான் தெரிஞ்சது. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இங்கே எல்லாருமே குளித்து அவ்வளோ சூப்பராக பீச்சில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 6 o'clock மேலே வந்து போலீஸ் வந்துட்டு யாரும் பீச்சில் வந்து விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் தான் வந்து இங்கே எல்லாருமே விளையாண்டாங்க. ஸோ ரொம்பவே சேஃப்டியாகவே எல்லாருமே விளையாண்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே கூட நாங்கள் சன்செட் பார்த்தோம். என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த தலையில் வந்து அந்த உள்ளன் இது கட்டுவாங்க. அது வந்து பண்ணுனா அது வந்து சார்ஜ் பார்த்திங்கன்னா 180 rupees அது. ரொம்ப நல்லா இருந்தது அவளுக்கு. அவள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை கட்டிக்கிட்டா தலையில். 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா பீச்சில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா கடல்லேருந்து அப்படியே அழகாக உட்காந்து நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். நாங்கள் இது வந்து 6 o'clock தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வர்றதுக்குள்ளார பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே நைட் ஆகிடுச்சு. கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக வச்சு சூப்பராக நாங்கள் இதை என்ஜாய் பண்ணி இந்த டின்னர் சாப்பிட்டோம் நாங்கள் ஃபேமிலியோட. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவா வந்தீங்க அப்படின்னா பாகா பீச்சில் போய் இந்த மாதிரி ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபுல்லாக கடலோட அலையோட சத்தம் அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நம்மளை நாமே வந்து ஹாப்பினஸ்க்காக ரீசார்ஜ் பண்ணிக்கிற இந்த டேஸ் தான் இதெல்லாமேவும். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்ட ஒரு டின்னர் இது.
அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பீச் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த ரெஸ்டாரண்ட்டு கலர்ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது விடிய விடிய இருக்குமாமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோ நல்லா இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும். இந்த கலர் லைட்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பாகா பீச்சிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 o'clock கிளம்பி நாங்கள் ரூமுக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 5th டே அந்த விலாகும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெகத்தூர் பீச். இந்த பீச்சில் தான் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் சூப்பராக அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜெட் ஸ்கீ அப்படின்னு சொல்லிட்டு இதில் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் 2 பேருமே வந்து போனாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். 2 பேருக்கும் சேர்த்து 4000 rupees ஆச்சு. ரொம்ப நல்லா பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சேஃப்டியாகவும் அவங்க பண்ணினாங்க. என் ஹஸ்பண்டும் சரி பொண்ணும் சரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஜெட்ஸ்கீயில். ஜெட்ஸ்கி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பனானா ரைடு தான். இந்த பனானா ரைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அது பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ சேஃப்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் போகலை. பட் அந்த பொண்ணுகள்லாம் போயிட்டுருந்தாங்க. சரி அதையும் ஒரு வீடியோ எடுக்கலாமே, ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு. நல்லா ஒரு ஸ்பீட் போட்டில் தான் வந்து அதோட ரோப் வந்து அதில் மாட்டிடுவாங்க. அப்படியே இழுத்துட்டு போகும். பயங்கரமாக இருந்தது. பார்க்குறதுக்கேவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதே டைமில் இவ்வளோ சேஃப்டியே இல்லாத மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமும் வந்தது எனக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது பனானா ரைடு. அடுத்தது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் போனது ரைடு பார்த்திங்கன்னா பம்பர் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா வேவ்ஸ் மேலேயே பம்ப் பண்ணி போகும். அம்மா உண்மையாலுமே அமேசிங்காக இருந்தது. பட் அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப என் பொண்ணு சொன்னால் வெளியில் வந்துட்டு மம்மி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஐயோ நான் கொஞ்சம் கண்ணே திறக்கவே இல்லை அப்படின்லாம் சொன்னால் ரொம்ப பயந்துட்டா என் பொண்ணு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக தான் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் அதெல்லாமே போட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் இருந்தது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டில் வந்து அது மாட்டிடுவாங்க. அது பாட்டுக்கு பயங்கர ஸ்பீடில் போச்சு. நான் இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க 2 பேர் மட்டும்தான் இது போனாங்க. நான் கொஞ்சம் போகவே இல்லை இந்த மாதிரி ரைடுகள் எல்லாமேவும். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க 2 பேருமே செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டில் தான் பார்த்திங்கன்னா பேராக்ளைடிங் போனாங்க. பட் நான் மொபைல் கொடுக்காம விட்டுட்டேன். அவங்கனால வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் அங்கே போய் ஒரு போட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களாமா. அந்த போட்டில் போயிட்டு தான் அங்கே தான் வந்து பேராக்ளைடிங் பண்ணினாங்களாமா. அதுவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. இப்படி தான் எங்களோட கோவா ட்ரிப் வந்து முடிஞ்சது.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது முடிகிறதுக்கே வந்து ஒரு 12 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் ஃபிஷர்மேன் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்டோம். நல்ல ஒரு கோவன் லஞ்ச் ரொம்ப யம்மியாக இருந்தது. நீங்களும் கோவா போனீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. இது நார்த் கோவாவில் இருக்குது. ரொம்ப யம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து க்ரூஸில் போகிறதுக்காக சன்செட் பார்க்குறதுக்காக கிளம்பினோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த வழியில் பார்த்திங்கன்னா இது நிறையா இந்த இடத்துல நிறைய மூவிஸ் வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வீடியோ பண்ணிகிட்டே அப்படியே வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா சூப்பராக தென்னை மரங்கள் வச்சுட்டு இங்கே நிறைய மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கும். நார்த் கோவாலேருந்து பஞ்சிம் போனால் தான் வந்து சன்செட் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி அங்கே போனோம் திருப்பியும். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த க்ரூஸில் ஏறி அந்த சன்செட் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இந்த க்ரூஸில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பார்த்திங்கன்னா பெர் ஹெட் 500 ருபீஸ் தான். இந்த க்ரூஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்றதுக்கான இதெல்லாமே வச்சுருந்தாங்க. பாப்கார்ன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட் அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறமா சமோசா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைகளுக்கும் அப்புறமா கப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்து அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. மேலேருந்து நம்ம அந்த கடல் வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சன்செட் பார்க்குறது அப்படிங்கிறதே ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மலைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அது அழகாக அப்படியே மறைகிறது வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயுமேவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது சன்செட்டு. இந்த சன்செட் பார்த்துட்டு நாங்கள் கோவாவுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா உடுப்பி கிளம்பிட்டோம். கோவாலேருந்து உடுப்பி பார்த்திங்கன்னா 260 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ அந்த ட்ரிப்பும் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.